என்னங்க படத்துக்கு போயிடுவோமா? ஏன் அப்படி கேக்குற? ஐயோ கடவுளை, முன்னாடி பார்த்து ஓட்டுங்க. முன்னாடி பார்த்தாலே ஒழுங்கா ஓட்ட தெரியாது, இதுல வேற பின்னாடி வேற. உன்னெல்லாம் வச்சு கூட்டு போறேன் பாரு, ஏன் சொல்ல மாட்டேன்? நானா வரேன்னு சொன்னேன், நடந்து போயிருந்தாலே என்னால் தியேட்டருக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிருப்பேன். அதான் நான் வண்டியில கூட்டு போறேன்ல, எதுக்கு புலம்புறேன்? ஈவினிங் ஷோக்கு 2 மணிக்கே கிளம்பியாச்சு. ஆனா நம்ம போற ஸ்பீடை பார்த்தா செகண்ட் ஷோக்கு கூட போக மாட்டோம் போல. என்ன பண்றீங்க? தெரியல, வண்டி ஓட்டுறேன். வாயில வண்டி ஓட்டுனா வண்டி ஃபாஸ்டா போயிடுன்ற நினப்பு போல. நீ பேசாம வா, இல்லை இறக்கி விட்டுட்டு போயிடுவேன். முதல்ல என்னை இறக்கி விடுங்க தெய்வமே. என்னை நல்லா பிடிச்சிக்க, விழுந்துடாத. ஷோ, இந்த மனுஷன் தொல்லை தாங்க முடியல. இவர் ஓட்டுற ஓட்டுக்கு நான் கீழே விழுந்துருவேனா? இறங்கி நடந்தாலே நான் தான் முன்னாடி நடப்பேன், அப்போ கூட மனுஷன் வரமாட்டாரு. ஏங்க சொல்லுமா? தெய்வமே, முன்னாடி பார்த்து ஓட்டு சாமி. சரி சரி சொல்லு. இல்லை, நம்ம மதியம் கிளம்பணும், இப்போ இருட்டவே ஆரம்பிச்சிருச்சு. படத்தை பார்ப்போமா? என்ன அப்படி சொல்லிவிட்ட? வேற என்னத்த நான் சொல்றது உங்ககிட்ட? 4 கிலோமீட்டர் போறதுக்குள்ள வண்டி 40 இடத்துல ஆஃப் ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ நம்ம தியேட்டருக்கு போக்குனே எல்லா ஷோவும் முடிஞ்சு ஷட்டரை இழுத்து பூட்டிட்டு போயிடுவாங்க பாருங்க. போவோமா ஊர்கோலம்? என்னடா அது, ஏதோ ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்டு நிக்குது. சே, என் ஒய்ஃப் மட்டும் இல்லை, நான் இந்நேரம் அந்த பொண்ணுக்கு நான் லிஃப்ட் கொடுத்துருப்பேனே. போதும் போதும், உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. நான் கூட இறங்கிக்கிறேன்ப்பா, அந்த பொண்ணை கூட்டிட்டு கூட போங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சே சே சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாலினி, அந்த பொண்ணு வேற நம்ம வண்டியை பார்த்து லிஃப்ட் கேட்டுட்டு வேற நிற்கிதங்க. எனக்கு வேற இலகுன மனசு. இப்போ என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண வேணாம். நம்ம அந்த பொண்ணு பக்கத்தில் போகிறதுக்கே இன்னும் 1 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே 10 வண்டி கிராஸ் ஆகிடும். யாராவது அந்த பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுப்பாங்க. நீங்கள் பேசாமல் வண்டியை உருட்டிட்டு போங்க. இங்க பார், என்னை பற்றி பேசு, என் வண்டியை பற்றி பேசாத. என்ன அந்த பொண்ணை காணா? நான் தான் சொன்னேன்ல, அந்த பொண்ணு வேற வண்டியில் போயிடுச்சு. ஏங்க, நம்ம டீ கடைக்காரர் வந்துட்டு இருக்காரு பாருங்க, வண்டியை நிறுத்துங்க. எதுக்கு நீ வண்டியை நிப்பாட்ட கூட இறங்குற? ஏதாவது கீழே விழுந்து அடிபட்டுச்சுன்னா என்ன பண்றது? ஷோ, இப்பவே எனக்கு கண்ணை கட்டுதே. இந்த வண்டியிலிருந்து விழுந்து எனக்கு அடிபட போகுது. கடவுளே, இந்த அப்புறம் பேசிக்கிறேன். என்ன ராமசாமினே, அதுக்குள்ளே கடையை சாத்திட்டு கிளம்பிட்டீங்க? அதுக்குள்ளேயுமா? இன்னைக்கு தான் தம்பி நான் லேட்டா கடையை சாத்திருக்கேன். அப்படியா? ஆமா, நீங்க 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? படத்துக்குண்ணே. என்னது படத்துக்கா? இந்நேரத்துலையா? இந்நேரத்தில் எந்த தியேட்டர்ல தம்பி படம் போட்டிருக்காங்க? ஏன்னே, நாங்கள் 6 மணி ஷோவை பார்க்க போகலான்னு போயிட்டுருக்கோம். என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுதான் 10 மணி ஷோவை பார்த்துடலான்னு போகிறோம். அதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுமே. பாத்தியா, என்னை திட்டுன செகண்ட் ஷோ போடுறதுக்கு முன்னாடியே வந்தாச்சு. தம்பி ஒரு நிமிஷம் சொல்லுங்கண்ணே. தம்பி இருங்க, ரொம்ப அவசரப்படாதீங்க. நான் சொன்னது நாளைக்கு காலையில் 10 மணி ஷோவை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிய போகுது. நீங்கள் இப்படி வண்டியை உருட்டிக்கிட்டே போனீங்கன்னா எப்படி இருந்தாலும் 10 மணிக்குள்ள தியேட்டர் போயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். சொன்னா கேட்டாதானே?